ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓட்டக்கூடிய வண்டியை அடிக்கடி தொடச்சி க்ளீன் பண்ணுறோம், ஏன் சர்வீஸ்க்கு கூட விடுறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே என்னைக்காவது ஒரு நாள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஏதாவது ரிப்பேர் ஆச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பாருங்க, நம்முடைய பாடியை என்னைக்காவது செக் பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம பாடிக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இனிமேல் யோசிங்க. ப்ரஷ் பண்ணும்போது உங்களுடைய ஈறுகள்ல இருந்தோ இல்ல பற்கள்ல இருந்தோ ரத்தம் வருதா? இல்ல சின்ன வயசுலயே அதிக முடி கொட்டுதா? அடிக்கடி நாக்குல புண் ஏற்படுதா? இதனால எதுவுமே சாப்பிட முடியாம எரிச்சல் ஏற்படுதா? இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா உங்க உடம்பு உங்ககிட்ட ஏதோ ஆபத்து இருக்கு, என சரி பண்ணிக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குதுன்னு அர்த்தங்க. அப்படிப்பட்ட 5 விதமான ஆபத்தான அறிகுறிகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, விட்டமின் இ டிஃபிஷியன்சி. இந்த குறைபாடு உங்க உடம்புல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மசில் கிராம்ஸ் ஏற்படும். அதாவது உங்களுடைய கெண்டைக்கால் தசை இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இத கெண்டை பிடிக்குது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இது பேசிக்கா பாத்தீங்கன்னா விட்டமின் இ கம்மியா இருக்கிறவங்களுக்கு நைட் நேரத்துல இந்த தசை பிடிப்பு ஏற்படும் அதிக அளவுல. நீங்க விட்டமின் இ உங்க உடம்புல அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதாம், பீனட்ஸ், கிவி பழம்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவில் எடுத்துக்கணும். அண்ட் பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், கார்ன் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ஃபுட்ல அதிக அளவுல சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப சீக்கிரமாவே உங்க உடம்புல விட்டமின் இ பாத்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 2, பயோட்டின் டிஃபிஷியன்சி. நம்ம நகத்தை கொஞ்சம் பெருசா வளர்க்கலாம், ஸ்டைலிஷா வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நகம் வளர்ந்ததுமே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த நகம் உடஞ்சு போயிடுங்க. அது கையா இருக்கால் எந்த நகமா இருந்தாலும் சரி, மீடியம் அளவுக்கு அது வளர்ந்த உடனே அதுவே தானா பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்க உடம்புல பயோட்டின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அர்த்தமா. நகம் உடையிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு சின்ன வயசுலயே அதிக அளவுல முடி கொட்டுது அப்படிங்கிற பட்சத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் லெவல் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பயோட்டின் லெவலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முட்டையில இருக்கிற மஞ்சள் கரு, ஒயிட் மஷ்ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அண்ட் குயிக்கா எனக்கு இந்த பயோட்டின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தயிர்ல கொஞ்சமா நீங்க வெல்லம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டிப் இந்த பயோட்டின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நம்பர் 3, விட்டமின் சி டிஃபிஷியன்சி. வருஷம் வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். அப்படி அந்த கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல கரும்பு கடிக்கும் போது உங்க பற்கள்ல பிளட் வந்திருக்கா? இதெல்லாம் விட நீங்க பிரஷ் பண்ணும் போதே உங்க பற்கள்ல பிளட் வந்திருக்கா? ஸோ இப்படியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்க பாடி உங்ககிட்ட காட்டுதுன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்க பாடி உங்ககிட்ட விட்டமின் சிக்காக கதறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத. ஸோ நீங்க விட்டமின் சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கேப்சிகம் அண்ட் ஆரஞ்சு, கிவி பழம், பிளாக் கிரேப்ஸ் இந்த மாதிரியான நிறைய உணவுப் பொருட்களை நீங்க எடுத்தே ஆகணும். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட கொஞ்சமா தான் எனக்கு விட்டமின் சி இன்க்ரீஸ் ஆகுமே, நீங்க கொஞ்சம் டக்குன்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பெருசாலாம் எதுவும் மெனக்கெட வேண்டாம். பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை நெல்லிக்காயை வந்து நீங்க சாப்பிடலாம். இது பாத்தீங்கன்னா உடனடியா உங்களுடைய பாடியில விட்டமின் சியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 4, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி. உங்க உதட்டுக்கு பின்னாடியும் சரி உங்க நாக்குலயும் சரி அடிக்கடி கொப்பளம் இல்லாட்டி புண் மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த விட்டமின் B12 குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நாக்குல இந்த மாதிரி புண் ஏற்பட்டா உங்களால எதையுமே சரி வர சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்கும், எதையுமே சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா உடனே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் முக்கியமா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனால அதை டக்குன்னு சாப்பிட ஆரம்பிங்க. முக்கியமா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழம்பு இருக்கு இல்லையா, குழம்புல நீங்க போடக்கூடிய காய்கறியை தவிர்க்காம சாப்பிட்டாலே போதுமானது. இந்த மாதிரி விட்டமின் B12 உங்களுக்கு அதிக அளவுல அதுலயே கிடைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா விட்டமின் B12 நீங்க எங்கேயுமே போய் தேட தேவையில்லை, உங்களுடைய வீட்டு குழம்புலயே அதிக அளவில் இருக்கு. அதன் தேவையான அளவு எடுத்துக்கிட்டாலே போதும், இந்த விட்டமின் B12 ஈஸியாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, கால்சியம் டிஃபிஷியன்சி. கைஸ், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இல்ல டக்குன்னு உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது இல்ல கை காலை மடக்கும் போது உங்க எலும்போட ஜாயின்ஸ்ல இருந்து கிராக்கிங் சவுண்ட் வருதா? இல்ல உங்க கழுத்தை சும்மா சுழட்டும் போது கூட இந்த மாதிரி கிராக்கிங் சவுண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க உங்க உடம்புல கால்சியம் லெவல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்து இதை நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மூட்டு வலி எல்லாம் பாத்தீங்கன்னா 40-50 வயசுல தானே வரும், எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரியான கால்சியம் குறைபாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா 20 இல்ல 25 வயசுலயே கூட மூட்டு வலி வரும். நீங்க உங்க கால்சியம் லெவலை அதிகரிக்கணும் அப்படின்னா மில்க், பன்னீர், சீஸ், பாதாம், ப்ரோக்கலி, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உணவு வகைகளை அதிக அளவுல எடுத்துக்கணும். அண்ட் இல்லைங்க இந்த கால்சியம் லெவல் எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல டிப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ட அப்புறம் போடக்கூடிய வெத்தலை, சுண்ணாம்பு. என்னடா வெத்தலை பாக்கு போட சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, சுண்ணாம்பு அதுலதான் இருக்குது விஷயமே. அந்த சுண்ணாம்புல கொஞ்சோண்டு எடுத்து தயிர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்க உடம்புல கால்சியம் லெவல் அப்படிங்கிறது மடமடன்னு சீக்கிரமா ஏறிடுமா. ஸோ இதுதாங்க ஒரு பெஸ்ட் டிப்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 5 விதமான ஆபத்தான அறிகுறிகள். இதில் எதெல்லாம் உங்கள் உடம்புல இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.